வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சர்வேக்குளம் கிராமத்தில் அதாவது சந்தியாகப்பர் கோவில் அப்படின்னு ஒரு கெபி ஒன்று இருக்கிறது. அந்த சர்வேக்குளம் அந்த கடற்கரை பகுதியில் உள்ள அந்த கெபியின் அருகில் உள்ள பழைய ஏலக்கூடம் பகுதியில் இருந்து அந்தோணி என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 7 மாணவர்கள் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் கடலுக்கு குளிக்கச் சென்றுள்ளனர். கரையில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் கடலில் குளிப்பதற்காக இந்த படகை எடுத்துச் சென்றுள்ளனர். அப்போது பிற்பகல் 3:30 மணி அளவில் படகில் அதாவது கடல் அந்த படகை கடலிலேயே நிறுத்திவிட்டு கடலில் இறங்கி அதாவது கடல்ல இருந்து அந்த படகுல இருந்து மேலே இருந்து குதிப்பதும் விளையாடுவதுமாக இறங்கி குளித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார்கள். பலத்த காற்று வீசியதால் இந்த ஃபைபர் படகு தனது கட்டுப்பாட்டை இழந்து அதாவது ஆழ்கடலை நோக்கி அது இழுத்து சென்றுள்ளது. இந்த படகு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து சென்றதால் பதட்டமடைந்த அந்த மாணவர்களில் பெரியராஜா, ரஸ்வின், மனோஜ்குமார் மற்றும் ஜோஷுவா ஆகிய 4 பேரும் கடலில் குதித்துள்ளனர். அதாவது இது நம்மளை எங்கேயோ இழுத்து செல்லுது, நம்ம எங்கேயாவது மிஸ் ஆயிருவோம் அப்படின்னு பயந்து போய் அதுல இருந்து கடல்ல இருந்து கீழே குதிச்சிருக்கிறாங்க. அந்த படகுல இருந்து சாலமன், நிதிஷ், வின்சென்ட் ஆகிய 3 பேரும் வின்சென்ட் மற்றும் ரைனர் ஆகிய 3 மாணவர்கள் படகிலேயே இருந்துள்ளனர். இந்த 3 பேரும் கடலில் விழுந்து மூழ்கிய போது அவர்களை காப்பாற்ற முயற்சித்துள்ளார்கள். அவர்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. கரைக்கு உடனே ஓடியது கரைக்கு அந்த படகு மூலமாக உடனடியாக சக மீனவர்களை அழைத்து செல்ல வந்துள்ளார்கள். இங்கிருந்து சில மீனவர்களும் அடுத்த படகுகளை சென்று அவர்களை காப்பாற்ற சென்றுள்ளனர். உடனடியாக சாலமோன் நிதிஷ் தனது தந்தை சாக்ரட்டிஸுக்கும் தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்த சாக்ரட்டிஸ் உடனடியாக மற்றொரு படகையும் எடுத்துக்கொண்டு அவரும் கடலில் குதித்தவர்களை எந்த இடத்தில் என்று கேட்டுக்கொண்டு அங்கே சென்றுள்ளார்கள். கடலில் தவித்த பெரியராஜா, ரச்சின் ஆகிய இருவரையும் அங்கே பார்த்துள்ளார்கள். அவர்கள் கடலில் மூழ்கிய நிலையில் கையை மேலே தூக்கி கொண்டு காப்பாற்றுங்கள் என்பதாக அவர்கள் கையை அசைத்துள்ளார்கள். உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் 2 பேரையும் பார்த்து தூக்கிவிட்டார்கள். தூக்கி உடனடியாக கரைக்கு கொண்டு வந்து அவர்கள் தண்ணீர் அதிகமாக குடித்திருந்ததால் அவர்கள் வயிற்றில் அமுக்கி அந்த தண்ணீரை எடுத்து அவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். இதுல இன்னும் அதுல ஜோஷுவா, மனோஜ்ங்க 2 பேர் அங்க உள்ள கிடந்திருக்காங்க. அவங்கள பார்க்க முடியல. அவங்க அங்க தேடி பார்த்திருக்காங்க, அவங்க கிடைக்கல. முதல்ல இவங்களை காப்பாற்றுவோம், அப்புறம் இவங்களும் ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த 2 பேரை கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து சர்வேக்குளம் கடலோர காவல் பாதுகாப்பு குழுமத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்களும் அந்த இடத்திற்கு ஒரு சிறிது நேரம் விசாரணை நடத்திவிட்டு செல்ஃபி அதாவது போட்டோ எடுத்து நாங்கள் அங்கே விட்டோம் என்பதாக தலைமைக்கு தெரிவித்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். மேலும் மாயமான 2 மாணவர்களையும் மீட்கும் பணியில அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் தான் அந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக தேடி இருக்கின்றார்கள். இரவு 10 மணி வரை அவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமேல் ரொம்ப இருட்டிவிட்டது, இனிமேல் இதை தேட முடியாது என்பதாக கூறிவிட்டு காலையில் 5:30 மணி அளவில் மீண்டும் தொடர்ச்சியாக தேடுவோம் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு காலை 5:30 மணிக்கே மீனவர்கள் எல்லாம் கடற்கரைக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் 6:30 மணி அளவில் தான் தேடும் பணியை மீண்டும் துவக்கினார்கள். இதற்காக மண்டபத்திலிருந்து அதாவது சங்கு குளிப்பக்கூடிய மீனவர்கள் அதாவது கடலில் இறங்கி அவர்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது கண்ணாடி, கால்களில் மாற்றக்கூடிய துடுப்புகள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு இவர்கள் மூழ்கி இருந்தால் அதாவது அந்த பாடி மாணவர்கள் உள்ளே தண்ணீரில் மூழ்கி இருந்தால் அவர்களை வெளிக்கொண்டுவதற்காக 9 சங்குகுழி மீனவர்களும் ராமேஸ்வரத்தில் அதாவது மண்டபத்தில் இருந்து வந்திருந்தார்கள். அவர்களும் ஒரு படகில் புறப்பட்டு சென்றார்கள். சுமார் 6:30 மணிக்கு இங்கிருந்து கரையிலிருந்து புறப்பட்டு சென்றவர்கள் 7:15 மணி அளவில் அங்கே உடல் கிடைத்து விட்டது என்பதாக அங்கிருந்து தகவல் கூறினார்கள். உடனடியாக அங்கிருந்து மீனவர்களுடைய படகில் அந்த உடல்களை ஏற்றிக்கொண்டு 2 படகுகளில் தனித்தனியாக 2 உடல்களையும் ஏற்றிக்கொண்டு கரைக்கு வந்தார்கள். கரையில் இறக்கி வைக்கப்பட்டது. அங்க உறவினர்கள் அனைவரும் கதறி அழுத காட்சி கல் நெஞ்சையும் கரைப்பதாக இருந்தது. ஆனால் இதுவரை அதாவது இப்பொழுது லைவ் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த 7:55 மணி நிமிடம் வரைக்கும் எந்த விதமான காவல்துறையினரும் கடல் காவல் நிலைய காவல்துறையினர் யாரும் இதுவரைக்கும் வரவில்லை. அதுபோல 7:15 மணிக்கு உடல் கிடைக்கப்பட்டவுடன் ஆம்புலன்ஸுக்கும் சொன்னார்கள். ஆம்புலன்ஸும் இன்றும் இதுவரை வரவில்லை. மீனவர்கள் உடலை கடற்கரையில் வெயிலில் வைத்து பார்த்துக்கொண்டு அழுது கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு இது போன்ற விஷயங்களில் உடனடியாக செயல்படும் விதமாக காவல்துறையினருக்கும் அறிவுறுத்த வேண்டும். இன்னும் மீன்வளத்துறையினரும் யாரும் வரவில்லை, காவல்துறையினரும் யாரும் வரவில்லை. இன்னும் ஆம்புலன்ஸ் கூட இன்னும் விரைவாக உடலை கொண்டு சென்று செய்ய வேண்டிய வழிமுறைகளை அதாவது உடற்கூறு ஆய்வு போன்ற வழிமுறைகளை எதுவும் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லையே. சர்வேக்குளம் மீனவர்கள் என்றைக்கும் புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி மிகவும் வேதனையோடு வருத்தத்தோடு இங்க கடற்கரையில் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது.